ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மிகச்சிறிய ஒரு அவயம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மிகச்சிறிய ஒரு உறுப்பு, ஆனால் அது செய்கிற காரியங்கள் இருக்கிறது பாருங்கள். சில சமயத்தில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும், பல சமயத்தில் கர்த்தருக்கு பிரியமற்றதை செய்யும். அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மிகச்சிறிய உறுப்பு என்று சொன்னவுடனே ஓரளவுக்கு நீங்கள் நிதானித்திருப்பீர்கள். நம்முடைய நாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த நாவு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்ற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்தில் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் கிறிஸ்துவின் அவயவங்கள். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த நாவானது யாருடையதாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவினுடையதாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம் நாவு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற பிரகாரம் நம்முடைய நாவு செயல்படுகிறதா என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தால் நாம் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் பதில் சொல்லுவோம். பல சமயத்தில் இந்த நாவு கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து விடுகிறது, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை பேசிவிடுகிறது. ஆனால் தேவ ஜனங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கின்றது. ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கின்றன என்ற ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய நாவு எப்படிப்பட்டதா இப்பொழுது இருக்கின்றது? உங்கள் நாவு எப்படிப்பட்டதா இருக்கின்றது? நாம் அதை நிதானிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும், நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும். நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெருமையான காரியத்தை பேசும். பாருங்க, மனுஷனை பேச விட்டா தெரியும். ஒரு சில பேரை பெருமையை அப்படியே வெளியில கொட்டுவான். நான் இப்படி ஆக்கும், நான் அப்படி ஆக்கும், நான் இந்த இடத்துல படித்தேன், எங்க அப்பா இப்படிப்பட்டவர், எங்க அம்மா இப்படிப்பட்டவங்க, எங்க பரம்பரை இப்படிப்பட்டது. பெருமையா பேசும். நாவானது சிறிய அவயவம் தான், ஆனா அது பேசுகிற காரியம் எப்படியா இருக்கும்? பெருமையானவைகளை பேசுமா. மீண்டும் வாசியுங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும். இன்றைக்கு கூட பாருங்கள், ஜனங்கள் தங்கள் ஜாதியை குறித்தும், தங்கள் படிப்பை குறித்தும், தங்கள் செல்வத்தை குறித்தும் பெருமைப்பட்டு பேசுவதை நாம் பார்க்க முடியும். சிறிய அவயவம் தான், ஆனால் அதன் நாவில் கலந்திருக்கிற அந்த பெருமையானது எவ்வளவு பெருமையான காரியங்களை பேசுகிறது. மிகச்சிறிய அவயவங்களில் ஒன்றுதான், ஆனால் பேசுகிற காரியங்களோ பெருமையானவைகள். ஒரு சில பேர் பேசும் பொழுது நாம் பார்க்கலாம், அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் என்ற அகந்தை கலந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். நான் செய்தேன், நான் இப்படி செய்தேன், நான் இப்படி கட்டளையிட்டேன், நான் தான் இப்படி சொன்னேன் என்று சொல்லி அவங்களுக்குள்ள எது இருக்கும்? பெருமை கலந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷனுடைய எண்ணமே எப்படிதான்? நான் தாங்க இதை செஞ்சேன், அதே இந்த காரியத்தை செய்தது நான் தான், இந்த காரியத்தை முடிச்சது நான் தான், உங்களுக்கு தெரியுமா இது நான் தான் முடித்தேன், இந்த காரியம் நல்லா முடிந்ததுக்கு காரணம் நான் தான், உங்களுக்கு தெரியுமா? தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவாங்க. நான் தான் அந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சேன், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் பாருங்க, அவர் யாருமே அவருக்கு உதவி செய்யல, ஆனால் நான் தான் போய் செஞ்சேன் தெரியுங்களா உங்களுக்கு? தன் தயாளத்தை என்ன பண்ணுவானா மனுஷன்? பிரசித்தப்படுத்துவானா. இது மனிதனுடைய இயல்பு. இந்த நாவு முந்தி கொண்டு வெளியே வரும். நான் என்ற அகந்தை நாவில் ஒட்டி கொண்டு இருக்கும் பாருங்க. பெருமைப்பட பேசும் பாருங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
மாயக்காரர்கள் என்ன செய்வார்களாம்? தாங்கள் செய்த காரியத்தை சொல்லி காட்டுவார்களாம். வாசியுங்கள் 6வது அதிகாரத்தில் 2வது வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதே. இவர்தான் இதை செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தாரை ஊதுவாங்க. இதை கொடுத்தவர் இவர்தான் அப்படின்னு தாரை ஊதுவாங்களாம். மனுஷன் என்ன செய்தானா அதை என்ன பண்ணுவான்? மார்த்தட்டி சொல்லுவான், நாங்கள் தான் செஞ்சோம், எங்கள் தாத்தா கட்டினார், அதே எங்கள் பாட்டி பரம்பரையாக நாங்கள் பணக்காரங்க, பெருமை பேசுவான் மனுஷன். எங்கள் ஜாதி இதுவாக்கும், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவன், இவ்வளவு படித்தவன், உங்களுக்கு தெரியுமா? இந்த குடும்பம் தகுதி இல்லாத குடும்பம், பெருமை பேசும். நாவு பெருமை பேசும். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 1 பேதுருவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். நீங்கள் பெருமைப்பட பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு எதிரியா யார் நின்று கொண்டிருக்கிறார்? கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். தேவஜனமே, உங்கள் நாவு பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறதா? மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த காரியத்தை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறீர்களா? நன்றி இல்லாதது எவ்வளோ என்கிட்ட வாங்கி தின்னு இருக்கும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? பெருமை பேசுகிறீங்கன்னு அர்த்தம். என் கையில் எவ்வளோ வாங்கிச்சு தெரியுமா, அது இப்படி இருந்தது, நான் இப்படி செஞ்சேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா பெருமை பேசுகிறீங்க. உங்கள் தயாளத்தை நீங்கள் பிரசித்தப்படுத்துகிறீங்க. உங்கள் தயாளத்தை, நீங்கள் செய்த நன்மையை பிரசித்தப்படுத்தி விட்டீர்கள் என்றால், சொல்லி காட்டி விட்டீர்கள் என்றால், அது எப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரும்? மீண்டும் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா? தங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்து விட்டார்கள். நீங்கள் ஒருவருக்கு செய்த நன்மையை நீங்கள் சொல்லி காட்டுவீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் அதோடு போய்விட்டது. ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, மெய்யாகவே உதவி செய்திருக்கிறீங்க, அவங்க இடுக்கணில் இருந்த பொழுது நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, அதை சொல்லி காட்டுவீர்கள் என்றால் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது, பலன் அதோடு நின்று விட்டது. சொல்லி காட்டாமல் இருப்பீர்கள் என்றால் அந்த பலனை நீங்கள் எங்கு கொண்டு போவீர்கள்? பரலோகத்துக்கு கொண்டு போவீங்க. சொல்லி காட்டுனீங்கன்னா, நான் தான் இதை செஞ்சேன், அந்த மனுஷனுக்கு இந்த உதவியை நான் செய்தது நான் தான். ஒருவேளை மற்றவர்கள் உங்களை கை காட்டி சொன்னால் பரவாயில்லை, இவர்தான் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொன்னால் அது வேற. நீங்களாகவே சொல்லிக்கொண்டு, நான் தான் இதை செய்தேன், அந்த மனுஷனுக்கு உதவி செய்தது நான் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் பலன் இந்த பூமியோடு கூட முடிந்து விட்டது. அந்த பலனை நீங்கள் எங்கு கொண்டு போக முடியாது? பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பெருமையை அந்த இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களையும் அறியாமல் உங்கள் பெருமைகளை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். பெருமை பேசும் பொழுது அந்த நாவு எப்படிப்பட்டதாய் செயல்படுகிறது? யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அப்படி என்றால் உங்கள் நாவு பெருமையை பேசிக் கொண்டிருந்தால் அது என்னவா இருக்கிறது? நெருப்பா இருக்கிறது, நெருப்பு பொறியா இருக்கிறது. அந்த நெருப்பு பொறி என்ன செய்யும்? ஒரு சிறிய நெருப்பு பொறி பெரிய காட்டை அழித்து விடுகிறது போல பெருமை பேசுகிற இந்த நாவு உங்கள் சரீரத்தை நரக அக்கினிக்கு நேராய் தள்ளி கொண்டு போய்விடும், உங்கள் சரீரத்தை எரித்து போட்டுவிடும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்தில் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். பாருங்கள், சிறிய அவயவம் தான், சிறிய நெருப்பு பொறிதான் பெரிய காட்டை கொளுத்துகிறது. அதே போலத்தான் நாவும் ஒரு நெருப்பு. பெருமை பேசுவீர்கள் என்றால் உங்கள் நாவு என்னவா இருக்கிறது? நெருப்பு பொறியாய் இருக்கிறது. அந்த நெருப்பு பொறி என்ன செய்யும்? பெரிய காடாய் இருக்கிற உங்கள் சரீரத்தை நரக அக்கினிக்கு நேராய் நடத்தி கொண்டு போய்விடும். இது நாவுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் காரியம். நாவு பெருமை பேசுகிறது. அடுத்து நாவு என்ன செய்கிறதாம் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில்
6வது வசனத்தையும் வாசியுங்கள். நாவும் நெருப்புத்தான். நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம். நாவு எப்படியா இருக்கிறது? அநீதி நிறைந்த உலகம். முதலில் கர்த்தர் என்ன சொன்னார்? நாவு எப்படி இருக்கிறது? பெருமையானவைகளை பேசுகிறது என்று சொன்னார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? நாவு எப்படிப்பட்டதா? அநீதி நிறைந்த உலகம். தேவஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த அநீதி நிறைந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து இருக்கிறார். சேற்றிலிருந்து நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாவு என்ன செய்கிறது? அநீதி நிறைந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உலகத்தின் அநீதியை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. பாருங்கள், அநீதி நிறைந்த உலகம். உலகத்தை விட்டு கர்த்தர் நம்மை வேறு பிரித்து விட்டு பரிசுத்த ஜாதியாய் மாற்றிவிட்டார். அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். ஆனால் இந்த நாவு செய்கிற தந்திரத்தை பாருங்கள். உலகத்தை பரிசுத்தமுள்ள இந்த பாண்டத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது. அநீதி நிறைந்த உலகம். அநீதியான காரியங்களை அது பேச ஆரம்பிக்கிறது. உங்கள் நாவு தாறுமாறானதை பேசும் பொழுது உலகத்தின் அநீதி உங்களை வந்து ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. உங்கள் சரீரத்தை நீங்கள் கரைபடுத்த ஆரம்பிக்கிறீர்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி இந்த அநீதி நிறைந்த உலகமாகிய இந்த நாவு என்ன செய்கிறது? முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. எப்படி கரைப்படுத்துகிறது பாருங்கள். கெட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமற்ற கெட்ட வார்த்தைகளினால் மற்றவர்களை நீங்கள் திட்டும் பொழுது, கோபத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது, அநீதி நிறைந்த உலகம் உங்கள் பரிசுத்தமுள்ள ஆலயமாகிய சரீரத்துக்குள் வந்து விடுகிறது. நீங்களே ஆலயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்தமான ஆலயத்தை கரைப்படுத்துவது எது? கெட்ட வார்த்தையை வசனிக்கும் பொழுது சரீரம் கரைபட ஆரம்பிக்கிறதாம். அதனால தான் கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வந்தால் அது உங்களை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. உங்களை தீட்டுப்படுத்துது. உங்களை கர்த்தர் பரிசுத்தமா வேறுபிரித்து வைத்திருக்கிறார். ஆனால் உலகத்தின் தீட்டு வந்து உங்களை ஒட்டிக்கொள்ள ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமற்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அது உங்களை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை எப்படிப்பட்டது? பிரசங்கியின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன் மாமிசத்தை பாவத்துக்கு உட்படுத்த உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன் வாய் உன் மாமிசத்தை பாவத்துக்கு உட்படுத்தும். நீ கெட்ட வார்த்தையை பேசும் பொழுது இந்த சரீரமானது பாவத்துக்கு உட்பட ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? அது பெருமையை பேசும் பொழுது நெருப்பு பொறியாய் இருக்கிறது. அது கெட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது தீட்டுப்படுத்துகிறது சரீரத்தை. அநீதி நிறைந்த உலகமாய் அது செயல்பட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய ஆலயமாகி உங்களுடைய சரீரத்தை அது தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது. மீண்டும் வாசியுங்கள். யாக்கோபின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி முழு சரீரத்தையும் நாவு என்ன செய்கிறது? கரைப்படுத்துகிறதாம். பாருங்க, நம்ம சாதாரண ஒரு வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டு போகிறோம் என்றால் ஒரு சின்ன ஒரு கரைப்பட்டாலே எல்லாருக்கும் அப்படியே தெரியும். பார்த்தீங்களா? அப்படிதான் நாவிலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் ஒட்டுமொத்த சரீரத்தை கரைப்படுத்தி விடும். வெண்மையா இருக்கிற மற்ற இடங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த ஒரே ஒரு கருப்பு புள்ளி தான் தெரியும். இப்படிதான் ஆவிக்குரிய மனிதனே, உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற கர்த்தருக்கு பிரியமற்ற தாறுமாறான வார்த்தைகள் உன் சரீரத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. எப்படியெல்லாம் தீட்டுப்படுத்துகிறது பாருங்கள். நாவானது சரீரத்தை எப்படியெல்லாம் அது கரைப்படுத்துகிறது பாருங்கள். எபேசியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசியுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தால் அது உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கும்.
அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. நீங்க உங்க சரீரத்தை கரப்படுத்தும் பொழுது உங்களுக்குள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? துக்கப்படுத்த ஆரம்பித்து விடுகிறீர்கள். கெட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது உங்கள் சரீரம் தீட்டுப்பட ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, எபேசியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தையும் வாசியுங்கள். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். இந்த நாவு எப்படி சரீரத்தை கரைப்படுத்துகிறது? வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம் இதெல்லாம் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். குடும்பத்தில் ஏற்படுகிற சண்டைகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான், வம்பும் புத்தியீனமான பேச்சும் தான். கணவன் புத்தியீனமாக பேசுவான், மனைவி அதுக்கு சரி சமமாய் புத்தியீனமான காரியத்தை பிரதிபலிப்பாள். உடனே அங்கே என்ன ஆகும்? பெரிய காடு பற்றி எரிய ஆரம்பிக்கும். காட்டை அணைக்கிறதுக்கு பிள்ளைங்கள்லாம் தண்ணியை தூக்கி ஊற்றி கொண்டு இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். வம்பும் புத்தியீனமான பேச்சும் குடும்ப சண்டைகளுக்கு மிக முக்கியமான காரணம். அது உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து மற்றவர்களுடைய சண்டையை கிளப்பிவிடத்தக்கதான புத்தீனமான பேச்சுகள் புறப்பட்டு வருகிறதா? புத்தீனமான பேச்சுகளை நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது. நண்பர்களோடு கூட சேர்ந்து வெளியில் போகும் பொழுது புத்தீனமான பேச்சுகள், இரட்டை அர்த்தங்கள் கொண்ட அசுத்தமான வார்த்தைகள், உலக காரியங்களை பிரதிபலிக்கிற உலக மனிதனைப் போலவே பேசுகிற இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்களா? உங்கள் சரீரத்தை நீங்கள் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சரீரம் கரைபட ஆரம்பிக்கிறது. நாம் வசனத்தில் வாசித்தோம், வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். பரியாசம் என்றால் என்ன? வேதம் நமக்கு பதில் கொடுக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். உங்களுக்குள் அகங்காரம் கொண்டு நீங்கள் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், பல சமயத்தில் பெற்றோர்கள் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு அகங்காரமா பேசுது பத்தியா, எவ்வளவு புத்தி சொல்றான், ஆனா எவ்வளவு அகங்காரமா பேசுது பத்தியா. கணவன் கை காட்டுவான், எவ்வளவு அகங்காரம் உனக்கு. மனைவி சொல்லுவாங்க, உங்க அம்மா எவ்வளவு அகங்காரமா பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பரியாசக்காரர் அப்படின்னு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொல்றார், வம்பும் புத்தீனமான வார்த்தைகளும் பரியாசமும் தகாதவைகள், அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள். அது சரீரத்தை தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது. நாவானது சிறிய அவயவம் தான். அது என்னவா இருக்கிறது? பெருமையை பேசுகிறது. அப்பொழுது நெருப்பு பொறியாய் செயல்படுகிறது. ஒட்டுமொத்த சரீரத்தையும் எரித்து போடுகிறது. நரக அக்கினிக்கு நேராய் தள்ளி கொண்டு போகிறது. நாவானது அநீதி நிறைந்த உலகம். கெட்ட வார்த்தைகளையும் புத்தியீனமான வார்த்தைகளையும் பரியாச காரியங்களையும் நாம் சொல்லும் பொழுது, அகங்காரமாய் பேசும் பொழுது சரீரத்தை கரைப்படுத்த ஆரம்பிக்கிறது. பாருங்கள், நாவ் சிறிய அவயவம் தான், ஆனால் தேவன் தங்கியிருக்கிற இந்த ஆலயத்தை அது தீட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நாவினால் பொய் சொல்லும் பொழுது அது உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது. நீங்கள் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். தேவஜனமே, இன்னைக்கு உங்கள் வாயிலிருந்து பொய் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கணவனிடத்தில் பொய் பேசுகிறீர்களா? உங்கள் மனைவியிடத்தில் பொய் பேசுகிறீர்களா? உங்கள் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். ஒருவேளை உங்கள் உதட்டுக்கு நீங்கள் உதட்டு சாயம் பூசிக்கொண்டு வரலாம், ரொம்ப பளபளன்னு இன்னும் உதடு பளபளன்னு இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என் உதடு இவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் அந்த வாயிலிருந்து பொய் வந்ததுன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அருவருக்கிறாராம். எதை பார்த்து நம்ம அருவருப்போம்? ஏதோ ஒரு காரியம் தெருவில் இருக்கிறது, ஒரு மாதிரி விகற்பமாக இருக்கிறது என்றால் அருவருத்து கொண்டு அந்த பக்கம் போவோம். பொய் பேசுவதனுடைய உதடை பார்த்தும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அருவருக்கிறார். பொய் பேசுகிறவர்களா இருக்கிறீர்களா? இன்றைக்கு பொய் பேசி உங்கள் குடும்பத்தை நீங்களே, உங்கள் சரீரத்தை நீங்களே கெடுத்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அருவருக்கிறார் பாருங்கள்.
மிகப்பெரிய பாவத்துக்கு அது நேராய் நடத்திவிடும். பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் பொய் பேசும் பொழுது அவர்களை சரியாய் கண்டிக்க பழகிக் கொள்ளுங்கள். சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லாதீங்க. அந்த வயசுக்கு ஏற்ற பொய் அன்றைக்கு சொல்லுது, வளர்ந்த உடனே பெரிய பொய்யா சொல்லும். அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பொய் பேசும் பொழுது உங்கள் சரீரத்தை நீங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். நாவை குறித்து 2 காரியத்தை பார்த்தோம். முதல் காரியம் என்ன? அது எப்படிப்பட்டதை பேசுகிறது? பெருமையானதை பேசுகிறது. 2வது காரியம் என்ன? அநீதி நிறைந்த உலகம். பெருமையானதை பேசும் பொழுது நாவு நெருப்பு பொறியாய் செயல்படுகிறது. அநீதி நிறைந்த உலகமாய் அது செயல்படும் பொழுது சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது. நாவு மிக வித்தியாசமான ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அது தேவ மனிதனை, கர்த்தருடைய பிள்ளைகளை நரக அக்கினிக்கு நேராய் தள்ளி கொண்டு போகிறதா. கெட்ட வார்த்தைகளை, அகங்காரமான வார்த்தைகளை பேசும் பொழுது, பொய்களை வசனிக்கும் பொழுது, பொய்யான காரியங்களை பேசும் பொழுது சரீரம் தீட்டடைய ஆரம்பிக்கிறது. சரீரமானது நெருப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அதோடு கூட கர்த்தர் நிறுத்தி விடவில்லை. இன்னும் நாவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டது? யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. விஷம் நிறைந்தது. 3வது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? விஷம் நிறைந்ததான். நாவு என்னது? விஷம் நிறைந்ததான். முதல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு? நெருப்பு பொறி என்று சொன்னார். இன்னொன்று அநீதி நிறைந்த உலகம் என்று சொன்னார். இப்பொழுது என்னவென்று சொல்லுகிறார்? நாவை விஷம் நிறைந்தது. எந்த பிராணிக்கு நாவில் விஷம் இருக்கும்? பாம்புக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாவு சரியில்லைன்னா அது என்ன நாவா இருக்கு? ஓ நாவில். அது யாருடைய நாவு? அது நாகப்பாம்புடைய நாவு அப்படின்றார் ஆண்டவர். அப்படிதானே? இனி வேற நல்ல பாம்பா இருக்கலாம், ஆனாலும் அதுக்கு விஷம் இருக்கு. தேவ ஜனமே, உங்கள் நாவு என்னவா இருக்கிறது? விஷம் நிறைந்ததா இருக்கிறதா? விஷம் என்றால் என்ன? விஷம் நிறைந்த காரியங்களை பேசுவார்கள். விஷம், அவங்க பேசினாலே விஷம் மற்றவர்களுக்குள் ஏற ஆரம்பிக்கும் தானாகவே. எப்படி தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில், வாழ்க்கையில் விஷம் ஏறுகிறது? மற்ற குடும்ப காரியங்களை குறித்து நீங்கள் பேசினால் நீங்கள் விஷம் நிறைந்த நாவை உடையவர்கள். மற்ற குடும்ப காரியங்களை குறித்து பேசுவது மிக இனிக்கும், ஆனால் அது விஷம். மற்றவர்களை நீங்கள் தீண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். சில விஷ பிராணிகளை நீங்கள் பாருங்கள், அது மற்றவர்களை தீண்டும் போது அதுவும் மடிந்து போய்விடும், தீண்டப்பட்டவர்களும் மடிந்து போய்விடுவார்கள். இப்படிதான் நடக்கும். மற்ற குடும்ப காரியங்களை குறித்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல இப்படி நடந்தது, அவ்வளோதான் ஒரு மீட்டிங். அங்கே உடனே அப்படி உட்காந்து ஒரு 4 வீட்டை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மாற்றி மாற்றி விஷத்தை கக்கி கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். விஷமாக ஓடுதாங்க. அந்த விஷம் என்ன பண்ணும்? உங்களை கொன்று போட்டு விடும். இன்றைக்கு பாருங்க, உலகம் எவ்வளோ ஒரு சீர்கேடுக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற குடும்ப காரியங்களெல்லாம் கொண்டு வந்து உலக மனுஷன் என்ன பண்ணுறான்? தொலைக்காட்சியில் சொல்லி அதன் மூலமாக கூட வருமானம் சம்பாதிக்கிறான். பாருங்க, சொல்வதெல்லாம் உண்மை. நம்ம ஆள் போய் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். அடுத்த வீட்டுக்காக அவனுக்கு ரொம்ப இனிக்குது. சபையில் என்ன கற்றுத்தரோம்? மற்ற குடும்பத்தை பற்றி பேசாத. ஆனால் எதிரி என்ன தந்திரமாக செய்கிறான்? மற்ற வீட்டு குடும்ப கதையை வீட்டுக்குள்ளேயே எடுத்துன்னு வந்து வைக்கிறான். நீ ஏன் ரோட்டில் போய் உட்கார? நான் வீட்டுக்கே கொண்டு வரேன், அங்கே உட்காந்து பாரு. நம்ம ஆள் அப்படியே உட்காந்து பார்ப்போம். ஓ இப்படியா, ஓ அப்படியா. தேவஜனமே, உலகம் தந்திரமான விஷயத்தை உங்கள் குடும்பத்தில் கலந்து கொண்டிருக்கிறது. விஷம் நிறைந்தது. மற்ற குடும்ப சங்கதிகளை விசாரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்களா? உங்கள் குடும்ப காரியங்கள் நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள். சபை என்பது சீர்படுத்துவதற்காகத்தான். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்படுவது எதற்காக? ஊடுருவ குத்துவதற்காக அல்ல, நம்மை அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவராய் மாற்றுவதற்காக. இன்றைக்கு உங்கள் நாவு விஷமுள்ளதா இருக்கிறதா? உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை தீண்டி விடுகிறதா?
மற்றவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறதா? அப்படி என்றால் உங்கள் நாவு விஷமுள்ளதா இருக்கிறது. உங்கள் நாவு விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறதா? வேதவசனத்தில் ஆண்டவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். கொலோசியருக்கு எழுந்த நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் என்றால், கோபமான வார்த்தைகள், மூர்க்கமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாத தூஷணங்கள். சில பேர் சபிப்பார்கள், நீ நாசமா போவ, நீ நல்லா இருக்க மாட்டே. ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் சிலுவை போட்டு சபிப்பாங்க, நீ நாசமா போவ அப்படின்னுவாங்க. உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணம் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் உற்றார் உறவினர்களை நீங்க சபிக்கிறீங்களா, அது நாசமா போகும். தேவனை அறியாத நாட்களில் நீங்கள் சபித்தீர்கள் என்றால் அது வேறு. என் குடும்பத்தில் நாங்கள் கர்த்தரை அறியாத நாட்களில் எங்கள் அம்மா கூட சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவன் கையில் கட்டை முளைக்கணும் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது புரிந்து கொள்வீங்க. இதெல்லாம் நான் விளக்க சொல்ல தேவையில்லை. வேதத்தை குறித்து தான் விளக்க சொல்ல வேண்டும். இந்த காரியத்தெல்லாம் நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம், அவன் கையில் கட்டை முளைக்க. இதோட நான் அதிகமாக சொல்லியிருக்கேங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தேவ ஜனமே, கோபமான வார்த்தைகள், மூர்க்கமான வார்த்தைகள் உங்களுக்குள் புறப்பட்டு வந்தால் விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறீர்கள். அது மற்றவர்களை தீண்டி கொண்டிருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணமான வார்த்தைகள். ஆண்டவர் சொல்கிறார், தேவ மனிதர்களுடைய வாயிலிருந்து, தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து எது பிறந்து வரக்கூடாது? தூஷணமான வார்த்தைகள் பிறந்து வரவே கூடாது. ஆனால் பல சமயத்தில் நாம் பேசுகிற வார்த்தையை சற்று நிதானித்து பார்ப்போம் என்றால், அதில் பெரும்பாலும் கலந்திருக்கிற வார்த்தை எதுதான்? தூஷணமான வார்த்தை தான். அதில் ஒரு 4 பேரை தூஷணமாக நம்ம பேசியிருப்போம். அது உருப்படாது. அது குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா? அவங்க அப்பா இந்த மாதிரி, அவங்க அம்மா இந்த மாதிரி. ஆனால் அது பேசுது தூஷணமான வார்த்தை. உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணமான வார்த்தை. ஆண்டவர் இதை உலகத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லவில்லை. யாருக்கு சொல்லுகிறார்? சபையில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். நமக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். வாசியுங்கள், லேவியராகமத்தில் 19வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாதே. கோல் சொல்லி பேசுறதே சில பேருடைய வாழ்க்கை. அக்கா உங்களுக்கு தெரியுமா, ஐயா உங்களுக்கு தெரியுமா, அவங்கள்ட்ட வேகமாக பரவும் அவங்க மூலமா வார்த்தை. ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிந்ததுன்னா அது வேற ஒருத்தருக்கு சொல்ற வரையில் அவங்களுக்கு தூக்கமே வராது பாருங்க. அது என்ன நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோன் போட்டுனாச்சும் அவங்களுக்கு சொல்லிடணும் வேற ஒருத்தருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு தெரியுமா, அந்த வீட்டில் இப்படி நடந்ததாக்கும். அவ்வளோதான். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாதே. சபைக்குள்ளேயும் கோல் சொல்லாதே, வெளியில் போய் என்ன பண்ணாதே, கோல் சொல்லாதே. தேவ ஜனமே, நீங்கள் கோல் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் நாவு என்னவா இருக்கிறது? விஷம் நிறைந்ததாக காணப்படுகிறது. நெருப்பு பொறியாய் காணப்படுகிறது. பெருமையை பேசும் பொழுது, அசுத்தத்தை பேசும் பொழுது அநீதி நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. மற்றவர்களை அகங்காரமாய், கோபமாய் நீங்கள் பேசும் பொழுது, தாறுமாறாய், தரக்குறைவாய் பேசும் பொழுது அது விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறது. வேத வாக்கியம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அவர்கள் பேசும்பொழுது அது எப்படி இருக்கும்? பட்டயத்தை வைத்து ஒருத்தனை குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குமா பார்த்துங்க. சில பேர் பேசுகிற வார்த்தை அதை குறித்து பெருமை பாராட்டுவாங்க. கேட்டாம்பார் ஒரு கேள்வி சொல்லுவாங்க, கேட்டாம்பார் ஒரு கேள்வி, அது நல்ல மனுஷனா தான் நாக்கு பிடிங்கன்னு அங்கேயே செத்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால பெருமை பாராட்டுவாங்க. நல்லா கேட்டனே, வந்தது அன்னைக்கு மாட்டிச்சு, நல்லா வசமாக மாட்டுச்சு, என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுட்டேன் நான். விஷத்தை நீங்கள் கக்கி இருக்கிறீங்க. பெருமை பாராட்டுறீங்களா? அந்த இடத்துல உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாகாத தூஷணம் ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்ப சண்டைகளுக்கு மிக முக்கியமான காரணம் எது? நாவு தானே. இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் மாற்றத்தை பார்க்கலாம். வெளிப்புறத்தில் மாறி இருக்கும், காது மாறி இருக்கும், மூக்கு மாறி இருக்கும். ஆனால் எது மாறி இருக்காது? நாக்கு மாறி இருக்காது. அன்றைக்கு எப்படி பேசினாங்களோ அதே போல தான் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விஷம் நிறைந்தது. அது மற்றவர்களை தீட்டுப்படுத்துவது மாத்திரமல்ல,
உங்களையும் அது தீட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. பட்டய குத்துக்கள் போல நீங்கள் பேசுகிறீர்களா? மற்றவங்களுடைய மனம் புண்படும்படி நீங்கள் பேசுகிறீர்களா? ஒருவேளை உங்களை மனம் புண்படுத்தி மற்றவங்க பேசிவிட்டாங்க, தருணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களா? நல்ல ஒரு தருணம் எனக்கு கிடைக்கணும், அப்பொழுது நல்ல ஒரு 4 வார்த்தை அவங்களை கேட்கணும், அப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சகித்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை பட்டய குத்து போல ஒரு சில பேர் பேசியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு பட்டயத்தை பின்பாக வைத்துக்கொண்டே திருந்து கொண்டு இருக்காதீங்க. நல்ல நேரம் எனக்கு கிடைக்கட்டும், 2 குத்தாய் அல்ல ஒரே குத்தாய் குத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதுகிட்ட சொன்னோம் பாருங்க. அது மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரே குத்து, அதோடு அது இந்த பக்கமே வராது, ஓடியே போயிடும். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் மருமகளை அல்லது மாமியாரை குத்துவதற்கான தருணத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? விஷம் நிறைந்தது. இன்னும் பாருங்கள், யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதனாலே? இந்த நாவினாலே ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனா இந்த நாவினால் அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரிகிறோம். தேவ ஜனங்கள் தான், கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு தான் ஆலோசனை கொடுக்கிறார். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாதே. நீ தரித்திரு ஒரு இடத்துல நீ திரிய ஆரம்பிப்பாய் என்றால் கோல் சொல்லுகிற மனுஷனாய் மாறிவிடுவாய், கோல் சொல்லுகிற மனுஷியாய் மாறிவிடுவாய், கலகமூட்டுகிறவளாய் மாறிவிடுவாய், பிராண சிநேகிதர்களையும் பிரித்து விடுவாய். இன்றைக்கு பல பேர் பாருங்க, அவங்க வந்து விட்டு போனாலே போதும், சுனாமி வந்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எல்லாம் அலங்கோலப்பட்டு கிடக்கும், குடும்பமே சின்ன பின்னமாய் மாறி இருக்கும். அவங்க பேசின ஒரே ஒரு வார்த்தை தான். இன்றைக்கு உங்கள் நாவு விஷம் உள்ளதா இருக்கிறதா? விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறதா? பட்டய குத்துக்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதி திருச்சபையை சற்று யோசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் சற்று வாசித்து பாருங்கள். அனனியா சப்பிராள் என்கிறவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கலாம். கணவன் அனனியா மரித்து போய் விடுகிறான். அவன் மரித்து போன சங்கதி யாருக்கு தெரியவே இல்லை, மனைவிக்கு தெரியவே இல்லை. ஆதி திருச்சபையில் ரகசியம் எவ்வளவு காக்கப்பட்டது பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கு பாருங்க, அப்படி சொல்லி முடிக்கிறவங்களாட்டி அது வெளியில் போயிடும். வேகமாக ஒரு செய்தி போகணுன்னா அது என்ன சொல்லணுமா தெரியுங்களா? ஒரு செய்தி ரொம்ப வேகமாக போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் இதெல்லாம் விட வேகமான ஒரு முறை இருக்கிறதா? அது என்ன? ஒரு ஸ்திரியை அழைத்து, ஒரு பெண்ணை அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு யார்கிட்டையும் இதை சொல்லாதீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், அது ரொம்ப வேகமாக பரவிப்போம், ரொம்ப வேகமாக கொளுத்திட்டு போவாங்க எல்லா இடத்துலையும். தேவஜனம், அப்படி இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் விஷம் நிறைந்தது. ஆனால் ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அதனாலேயே சபிக்கிறோம். இந்த ஒரே நாவினால் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் அதே நாவினாலேயே தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ சாயலை பெற்றிருக்கிற சக மனிதனை நாம் என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். குடும்பத்தில் எத்தனை பேரை சபிக்கிறோம்? குடும்ப வாழ்க்கையில் அல்லது வேலை ஸ்தலத்தில் உங்கள் மேல் அதிகாரி எத்தனை பேர் சபிக்கிறீர்கள்? அந்த மனுஷன் டிரான்ஸ்ஃபர் ஆனானா நல்லா இருக்கும், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம் பார். சில பேர் சொல்லுவாங்க, உபவாசம் போட்டு ஒரு 3 நாள் தண்ணி குடிக்காம உபவாசம் போட்டு அவன் தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறேன். இல்லை, சபிக்கிறீங்க. ஒரே நாவினால் தேவனை துதிக்கிறோம், ஒரே நாவினால் சபிக்கிறோம். அதை குறித்து ஆண்டவர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். துதித்தலும் சபித்தலும், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, சகோதரரே, இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கலாகாது. என் ஜனமே, இப்படி இருக்கலாகாது. என் சபையை இப்படி இருக்கலாகாது. உன் நாவை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும். உன் நாவு நெருப்பு பொறியாய் பெருமையை பேசுகிற ஒரு நாவாய் இருக்கக்கூடாது. அநீதி நிறைந்த உலகமாய் காணப்படக்கூடாது. பெருமையை பேசுகிற நான் என்று சொல்லி அகந்தையாய் பேசுகிறதா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அவயவமாய் அது மாற வேண்டும். அது கிறிஸ்துவின் அவயவமாய் மாறும் பொழுது அது நான் என்று பேசாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது பிழைத்திருக்கிறது நான் அல்ல, என்னில் பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவே என்று சொல்லி இந்த நாவு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த ஒரே நாவினால் தேவனை துதிக்கிற நீங்கள் இந்த ஒரே நாவினால் மற்றவர்களை சபிக்கலாமா, தூஷிக்கலாமா? என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது.
ஏன் இப்படி இருக்கலாகாது? தொடர்ந்து வாசியுங்கள். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்திருக்கிறீங்களா? இந்த கிணத்துல கொஞ்ச நேரம் தித்திப்பா இருக்கும் தண்ணி, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கசப்பா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்லையே. தித்திப்பான ஊற்று தித்திப்பான தண்ணியை தான் கடைசி வரையிலும் தருகிறது. கசப்பான ஊற்று கடைசி வரையிலும் கசப்பான தண்ணீரை தான் தருகிறது. ஆனால் உங்கள் நாவு மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி சபைக்கு அவர் எழுதுகிறார். பாருங்கள் தேவ ஜனமே, ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தரை துதித்து விட்டு திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையிலும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை சபித்து கொண்டிருக்கிறீங்களா? தாறுமாறான வார்த்தைகளை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில் எப்படி கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார் பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் கணக்கு கேட்பாராம். வீணான வார்த்தை எவ்வளவு பேசினேன்? வீணான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய அருமையான நேரங்களை கர்த்தருக்கென்று செலவு பண்ணுவதற்கு பதிலாக மற்றவர்களோடு கூட கூடி அமர்ந்து கொண்டு தேவையற்ற காரியங்களை கலந்து உரையாடி கொண்டிருக்கிறீர்களா? வம்பும் புத்தீனமான பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை அலசி கொண்டிருக்கிறீர்களா? அந்த இடத்திலே நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? வேத வாக்கியத்தில் எப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். உங்க நாவை நீங்க அடக்காம தாறுமாறான காரியத்தை பேசிக்கொண்டு நான் தேவபக்தி உள்ளவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பக்தி வீணா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய மனிதனே, ஆவிக்குரிய மனுஷியே, உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நீ உன்னை தேவபக்தி உள்ளவன் என்று நினைக்கிறாய், உண்மைதான். ஆனால் தேவபக்திக்கு ஏற்ற மனிதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா? பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு என்று சொல்லி உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு கடுமையான மறு உத்தரவை உடனுக்குடன் நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்களா? விஷத்தை கக்கி கொண்டிருக்கிறீர்கள். சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. என் சபையை இப்படி இருக்கலாகாது. தேவன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். சிறிய அவயவம் தான் அதை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அப்படி பரிசுத்தப்படுத்தாமல் போனால் அது எதை கொண்டு வந்து விடும்? யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவு பரிசுத்தம் அடையாவிட்டால் அது ஒரு மனிதனை எங்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது? நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. கர்த்தருக்கு அது சித்தமில்லை. இந்த நாவை எப்படி அடக்க முடியும்? நாவை எப்படி சீர்படுத்த முடியும்? அந்த காரியத்தை இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது ஓரளவுக்கு நாம் நிதானிக்கலாம். உங்களுடைய நாவு என்னவா இருக்கிறது, என்னுடைய நாவு என்னவா இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் நிதானிக்க முடியும். பெருமையானதை பேசுகிறதா? அப்படி என்றால் அது நெருப்பு பொறி. கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதா? அது அநீதி நிறைந்த உலகம். விஷம் நிறைந்ததாய் காணப்படுகிறதா? மற்றவர்களை தாறுமாறாய் நான் பேசிக் கொண்டிருக்கிறேனா? அது விஷம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. நாவு இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த நாவு அப்படியே இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கின்றது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாவு கிறிஸ்துவின் அவயவமாய் மாற வேண்டும். அது எப்படி மாறும்? வாசியுங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவை அடக்க யாரால முடியாது? ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒத்துக்கொள்றீங்க தானே? உண்மைதாங்க ஐயா. எங்க குடும்ப சண்டையில பார்ப்பேன், வாயை அடக்கலான்னு பார்த்தா முடியவே முடியாது. உண்மைதான் நீங்க சொல்றது. நீங்க சாட்சி சொல்றது எனக்கு கேட்குது என் காதுல. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. ஆனால் அந்த நாவை சீர்படுத்த முடியும். எப்படி சீர்படுத்த முடியும்?
முதல் காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நாவு பரிசுத்தம் அடைய வேண்டுமா? இந்த நாவு கர்த்தருக்கு ஏற்றதாய் மாற வேண்டும். அப்படி என்றால் முதலில் செய்ய வேண்டியது என்ன? மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் வாய் தாறுமாறானதை பேசுகிறது என்றால், நெருப்பு பொறியாய் பெருமையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், பெருமையான காரியங்களை நாவு பேசிக் கொண்டிருக்கிறது என்றால், பிரச்சனை நாவில் இல்லை. எங்க இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசுகிறது? வாய் பேசும். உங்க இருதயம் பெருமையினால் நிறைந்திருக்கும் என்றால், கெட்ட வார்த்தைகளினால் கெட்ட காரியங்களினால் நிறைந்திருக்கும் என்றால், அது உங்கள் நாவின் வழியாய் புறப்பட்டு வரும். அப்படி என்றால் நீங்கள் முதலில் சீர்படுத்த வேண்டியது எதை? இருதயத்தை. இருதயம் சீரடைய ஆரம்பித்து விட்டால் நாவு பரிசுத்தம் அடைய ஆரம்பித்து விடும். இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்திலிருந்து தான் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் புறப்பட்டு வெளியே வருகிறது. இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள் நிறைந்திருக்கும் என்றால் அதை தான் உங்கள் நாவு கொப்பளித்துக் கொண்டிருக்கும், பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்காதீர்கள். நாவு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் முதலில் இருதயம் பரிசுத்தம் அடைய வேண்டும். உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். உங்கள் உள்ளம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அது சுத்திகரிக்கப்படும் என்றால் நாவானது சரியாய் வசனிக்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன? இந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து கர்த்தர் இந்த இருதயத்துக்கு வைத்திருக்கிற பெயர் என்ன? பொக்கிஷம். நம்ம இருதயம் என்னது? பொக்கிஷம். நீங்க நல்ல மனுஷனா இருந்தா அந்த பொக்கிஷம் எப்படிப்பட்ட பொக்கிஷம்? நல்ல பொக்கிஷம். நல்ல பொக்கிஷத்திலிருந்து அவன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து வாசியுங்கள். நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறார். இந்த பொக்கிஷம் அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் என்றால் நல்லவைகளை நாம் எடுத்து காட்டும் உலகத்துக்கு. நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றும், மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யும். பலகீனனா வருவான், நம்மோடு கூட கொஞ்ச நேரம் பேசின உடனே பலன் அடைய ஆரம்பிப்பான். அடுத்து எப்பொழுது அவரோடு கூட போய் பேசலாம், அடுத்த முறை எப்பொழுது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், அப்படி யோசிக்கணும். உங்கள் இருதயமாகிய பொக்கிஷம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நல்ல இருதயமா இருக்கிறதா, அல்லது இன்னும் ஆண்டவர் வேறு ஒரு காரியத்தையும் அந்த இடத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். உங்க இருதயம் என்னதா இருக்கிறது? உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? நல்ல பொக்கிஷமா இருக்கிறதா, பொல்லாத பொக்கிஷமா இருக்கிறதா? அது சுத்திகரிக்கப்படும் என்றால் வாய், நாவு தானாகவே பரிசுத்தம் அடைய ஆரம்பித்துவிடும். தானாகவே பரிசுத்தத்தை அது பேச ஆரம்பித்துவிடும். அந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இது கிறிஸ்துவின் அவயவம் என்று சொல்லி மற்றவர்கள் சாட்சி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், உங்கள் இருதயம் நல்ல பொக்கிஷமாயிருக்கிறதா அல்லது பொல்லாத பொக்கிஷமாயிருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்கள் இருதயங்களிலே கிறிஸ்து பிரகாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் இருதயம் பொல்லாத பொக்கிஷமாய் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிரகாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத பொக்கிஷம் எப்படிப்பட்ட பொக்கிஷமாய் மாறுகிறது? நல்ல பொக்கிஷமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் தங்கி இருக்கும் பொழுது அது நல்ல பொக்கிஷமாய் மாறுகிறது. இந்த பொக்கிஷமாகிய இந்த இருதயம் கிறிஸ்து வந்தவுடன் அது எப்படிப்பட்டதாய் மாறுகிறதாம்? எபேசியரின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அது ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும், துதிக்க ஆரம்பிக்கும், மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது? நல்ல பொக்கிஷமாக இருக்கிறதா, பொல்லாத பொக்கிஷமாக இருக்கிறதா?
தேவ வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள். அதன் மூலமாய் உங்கள் நாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்த முடியும். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் எப்படிப்பட்டது? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆலோசனை என்ன? வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாச வார்த்தைகளை நிறுத்திவிட்டு அந்த நேரத்தில் நீ என்ன செய்? ஸ்தோத்திரம் செய். உன் நாவு தான பரிசுத்தம் அடையும். வம்பு, இந்த வார்த்தையை பேசினா வம்பு வரும்னு தெரியுதா? பேசாதீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படின்வாங்க. அது சொல்லல கர்த்தர். ஸ்தோத்திரம்வாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அங்கே அவங்களுடைய நிறமே உண்மையான நிறம் தெரிஞ்சிடும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், ஆனால் ஒரு கடைத்தெருவில் நிற்கும் பொழுது, ஒரு வரிசையில் நீண்ட வரிசையில் நிற்கும் பொழுது, அல்லது தண்ணீர் பிடிக்கிற இடத்தில் நிற்கும் பொழுது அவங்களுடைய உண்மையான உரு தெரியும் பாருங்கள். ஒருவன் சீண்டிட்டா போதும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதன் மீது உன் கையை வைத்துக்கொள், யுத்தத்தை நீ நினைத்துக் கொள்வாய். அது மாதிரி தான் ஒரு சில பேர் அப்படி தீண்டிட்டா போதும், யுத்தம் தான். அதுக்கப்புறம் நீ யுத்தத்துக்கு தான் ரெடி ஆகணும் அந்த இடத்துல. அப்படி இருக்கா வாழ்க்கை? கர்த்தர் என்ன சொல்றாரு? வம்பும் புத்தீனமான வார்த்தைகளும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே. ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மாறுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுங்கள். நாவு சரியா இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த சரீரத்திற்கும் கர்த்தர் சுகத்தை தருகிறார். தெரியுங்களா? உங்க நாவுல பலகீனமான காரியத்தை நீங்க பேசிக்கொண்டே இருங்க. இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இப்படியே சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு பலகீனத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் வார்த்தையினால் நிரப்பப்பட்டு விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. பலகீனமான சரீரம் ஆரோக்கியம் அடையிறது நீங்க பார்க்க முடியும் அந்த இடத்துல. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வம்பும் புத்தீனமான பேச்சை விட்டுவிட்டு ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பியுங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். நாவு பரிசுத்தம் அடைய ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? சங்கீதங்களின் புத்தகத்தில் 141வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வையும். ஒரு காவல்காரனை வைங்க ஆண்டவரே. என் நாவு மீறி வெளியில வரக்கூடாதே. பல சமயத்தில் என் நாவு மீறி வெளியில வந்து உங்களுக்கு பிரியமற்றதை பேசிவிடுகிறது, நெருப்பு பொறியாய் வருகிறது, அநீதி நிறைந்த உலகமாய் வருகிறது, விஷம் நிறைந்ததாய் வெளியே வருகிறது. ஒரு காவல் வையும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள் என்றால், காவல்காரனை மீறி அந்த நாவு வெளியே வரும் என்றால் காவல்காரன் அதை தண்டிப்பான். அதுக்கு நீங்க ஆயத்தனா அந்த ஜெபத்தை ஏறிடுங்க. காவல் வையும் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அந்த காவல் எல்லை தாண்டி வெளியே வருவீர்கள் என்றால் காவல்காரன் அந்த இடத்தில் கையை நீட்டுவான். அப்ப நான் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் என்னவென்று சொல்லுகிறோம்? என் நாவு மீறி வரும் என்றால் சிட்சியும் ஆண்டவரே. சொல்லாம சொல்றோம். ஒரு தண்டனை கொடுங்க ஆண்டவரே. சற்று யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமற்ற வார்த்தைகள்லாம் பேசினா நாவில் ஒரு கட்டி வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு யோசித்து பாருங்க. சில பேருக்கு நாவே இருக்காது, அங்க என்னதான் இருக்கும்? கட்டியா தான் இருக்கும் ஃபுல்லா. உண்மைதானே? அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. சங்கீதக்காரன் என்ன அருமையாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான் பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் நாவுக்கு ஒரு காவல் வையுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுங்கள். ஆண்டவரே, நான் பேசுகிற வார்த்தை உமக்கு பிரயோஜனமாய், உம்மை பிரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தையா இருக்கட்டும், உம்மை பிரியப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு என் வாய்க்கு ஒரு காவல் வையும், என் நாவுக்கு ஒரு காவல் வையும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது இந்த ஜெபத்தை அதோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வையும், என் வாய்க்கு ஒரு காவல் வையும். என் நாவு மீறி வெளியே வரக்கூடாது, உமக்கு பிரியமற்ற காரியத்தை பேசக்கூடாது, அது விஷம் நிறைந்ததாய் காணப்படக்கூடாது, அநீதி நிறைந்த உலகமாய் அல்லது நெருப்பு பொறியாய் காணப்படக்கூடாது, அதனால் நான் தீட்டுப்படக்கூடாது, மற்றவர்களை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். காரணம் என்ன?
உங்கள் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிறிஸ்துடையவர்கள். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய நாவை ஒரு மனிதன் பார்த்து கை காட்டக்கூடாது. இந்த நாவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இருந்தால் இப்படி தான் பேசுவார், இயேசு கிறிஸ்து இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட ஆலோசனையை தான் தருவார், இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருந்தால் இப்படித்தான் மன்னிப்பார் என்று சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்து உலகம் சாட்சி கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு பகுதியை தியானித்திருக்கிறோம். நாவு எப்படி இருக்கிறது, அது எப்படி மாற வேண்டும் என்று சொல்லி தியானித்திருக்கிறோம். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து வர இருக்கிற நாட்களில் தியானிக்க இருக்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் நாவு ஒருவேளை நெருப்பு பொறியாய் இருக்கும் என்றால், பட்டை குத்துக்கள் போல நீங்கள் பேசுகிறவர்களாய் விஷத்தை கக்குகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அல்லது அநீதி நிறைந்த உலகம் போல காணப்படும் என்றால், இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் நாவை பரிசுத்தப்படுத்தும், என் இருதயம் பரிசுத்தம் அடையட்டும், நல்ல இருதயமாய் என் இருதயம் மாறட்டும், இப்படி வார்த்தைகளினால் என் இருதயத்தை நிரப்பும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம்.